ஐயோ 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 நாகமணி பாத்தியா, நேத்து உன் பிள்ளைக்குதான் முதல் ராத்திரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கேயே கூத்து நடந்துருச்சு. ஒரு நாள் ராத்திரிக்கு இப்படி ஆட்டமும் பாட்டமும் கச்சேரினா இனி ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதோ. நாகமணி என்ன பேச மாட்டேங்கிற? நேத்து ஒரு ராத்திரி தான் பூனை ரசி கண்டிருக்கு. இன்னையில இருந்து பட்னி போட்டுற. எப்படி எப்படி நாடா சொல்ற? மனங்கட்டி ஒரு விஷயம் கேட்பேன், சொல்லாம உண்மையை சொல்ல. வாயில பொய்ய வந்தது கிடையாதுங்க. இந்த வீட்டுல ஒருத்தனை தவிர எல்லாரோட போக்கு ஒரு மாதிரியா இருக்கேன். ஒருத்தனை இல்லைங்க, 2 பேரை தவிர. இன்னொருத்தர் யாரு? என்னைக்காவது இவளுக்கு ஒரு கண்ணால நடந்து வர்ற பொண்டாட்டியாவது இவன் கண்ணை துறக்க மாட்டாளாங்கிற நம்பிக்கையிலதான் இத்தனை காலமா இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் தாய் என்ற மகள் சின்றாச எப்படியாவது கரையேற்றுமா, கரையேற்று. சின்றாசு ஆட்டா கொஞ்சம் இங்க வாத்தா. ஆட்டா நானே என்ற வீட்டுக்காரியும் இங்க முக்கியமான ஒரு குடும்ப சோழியா கலந்து பேசிட்டு காத்தா அவசியம் வரணுமா? நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம ஓடி வருவேன். கொண்டாடி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி எல்லாம் கேட்கிறேன். இல்ல இல்ல வந்துட்டேன். எந்த நேரத்துல போறது இல்ல பேசப்படியா? இது முக்கியம் தாண்டி. ஆனா ஆத்தா கூப்பிடுறாங்க, நான் போகணும். நீ தூங்கிறாத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆத்தா அந்த கட்டில போய் படுத்துக்கப்ப பிள்ளை இருக்கு. ஆத்தா ரூம்ல படுத்துக்குதா, நீ வா நம்ம 2 பேரும் கட்டில படுத்துக்குவோம். இல்ல சிந்தாசு நீ மட்டும் போய் படுத்துக்க. ஆத்தா நீ என்ற வீட்டுக்காரி. இது ஆடி மாசம், புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்கு ஆகாது. நீ மட்டும் போய் படுத்துக்கப்ப. ஏனாத்தா நல்லா தெரியுமே, இன்னைக்கு ஆடி பிறந்ததா? நல்லா தெரியும். நீ நம்ம வீட்டு கேலண்டர் பார்த்து சொல்லிருப்ப. நம்ம வீட்டு கேலண்டர் சரியில்லாத்தா? சரியா இருக்கு, எனக்கும் நல்லா தெரியும். ஏனாத்தா ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லையா? ரொம்ப தப்பு, பேசாம போய் படு. ஒண்ணு பண்றேன்னு, நான் போய் ரூமுக்குள்ள ருக்கு கிட்ட பேச்சு கொடுத்துட்டே படுத்துக்கிறேன். பேச்சோட நிறுத்திக்கிறிய? கஷ்டம் தான். அப்ப போய் படு. சரி இத பாருங்க, நீங்க தினம் சாமியை கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்தாவை தான் சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஆத்தா ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி யோகியமான பொம்பளை இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கள ஒரு பொம்பளைன்னு சொல்றதை விட ராட்சசின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க மூத்த குடிப்பைய, சொத்து கூட உங்க பேர்ல இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுலயே உங்க படிப்பை கெடுத்து உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. இதெல்லாம் உங்க அப்பா கேட்டுடுவாரோங்கிற பயத்துலதான் அவருக்கு பைத்தியங்கிற பட்டம் கட்டி மூலையில உட்கார வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தி உலகத்துல வேற எந்த பொம்பளைக்கும் வராது. பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷயம் சொல்லுவாங்க. ஆனா உங்க ஆத்தாளுக்கு பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, விடுற மூச்சு எல்லாத்துலயுமே விஷம் தான். உங்க காசு பணம் பெருசுலங்க, நீங்க நல்லா இருக்கணும், அதே முக்கியம். ஆளுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்து உங்க அத்தை மாமா ஆத்தா எல்லாத்தையும் வீட்டு விட்டு அமைச்சிருங்க. இன்னொரு தடவை என் ஆத்தாவை பத்தி ஏதாவது பேசுன உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அங்க என்னப்பா சத்தம்? என்னப்பா அந்த பொண்ணு கண்ணெல்லாம் கவர்ந்துருக்கு. இவன் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சாத்தா? முந்தானத்தை வந்தவ உன்னை பத்தி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ற தெரியுமா? நீ பொம்பளையே இல்லையா, ராட்சசியா. உன்னாலதான் என்ற வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சான். என்ற படிப்பை கெடுத்தது நீதாங்கிறா, அப்பனுக்கு பைத்தியார பட்டம் கட்டது நீதாங்கிறா. அது மட்டும் இல்லாத்தா என்ற சொத்தை நீ அனுபவிக்கணுங்கிறக்காத்தா இத்தனை நாளா என்ற கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டு வந்தியா? அவச்சாரம் அவச்சாரம். இந்த சரியான சந்தர்ப்பத்துல நீ ஏதாவது செஞ்சே ஆகணும். இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நான் அவளை மருமகளா நினைக்கல, மகளாத்தான் நினைக்கிறேன். கேட்டேடி, இதுதான் என்ற ஆத்தாளோட பெருந்தன்மைங்கிறது. சின்ராசு அது உலகம் தெரியாத குழந்தைப்பா. யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து அவன் மனசை கெடுத்திருக்காங்க. போனா போது மன்னிச்சு விட்டுருப்பா. இத பாரு, என்ற ஆத்தாளை பத்தி நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு மரியாதை ஆத்தா கால் விழுந்து மன்னிப்பு என்று யோசிக்கிறேன். இத பாரு, இப்ப நீ கால் விழுந்து மன்னிப்பு கேட்கல, நான் தயவுதாட்சியமெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க வயிறு விட்டு கணிச்சிருவாங்க. நான் செவத்துக்குள்ள நடந்த புருஷ பொண்டாட்டி சமாச்சாரத்தை எப்ப 4 பேர் நடுவில் கொச்சப்படுத்தினீங்களோ, இனிமே நான் இங்க இருக்க போறது இல்லை. இப்பவே கிளம்புறேன். மறுநாளே கேவலப்படுத்திட்டா கேவலப்படுத்திட்டா சின்ராஜி கேவலப்படுத்திட்டாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி
வந்துட்டாரு. சின்ராசு இறங்கிடாரு. ஏல நினைச்ச இவ்வளவு ரோசமா கிளம்புனிய போக வேண்டியதானே? சின்ராசு இவ்வளவு அசிங்க நடந்திருக்கு, மன்னிக்க வாங்குற. அர்த்தமெல்லாம் பேசாத மாமா. அதுக்கு இல்ல என்ன தரலான்ட்டு இவன் ரோட்ல போற பொம்பளையா? நான் பேசாம நீ நான் தப்பு பண்றதுல தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல? ஒன்னையே பேசுங்க, எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாரு. சரி சரி சரி. என்னடி திடீர்னு கடை இந்த பக்கம் திரும்பி இல்லையா? சின்ராசு மனசு சின்ராசு தான். காட்டு. ஏண்டா உங்களுக்குள்ள சண்டை வருது இல்ல? எல்லாம் நீ வேடிக்கை போடா. நீ என்ன ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூக்கம் வரல? ஆளாளுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு நுழைஞ்சனோ அன்னையில இருந்தே ஏராஜாங்கன்னா நடக்குது. நீ மட்டும் இல்ல, யாராலையும் அதை மாத்த முடியாது. இனிமே சோறு திங்கிறது ஒன்ன தவிர வேற எதுக்கும் வாய் திறந்துடாது. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வா. ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராண்டு பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கு உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 1000 தான் ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல. நீ பாட்டுக்கு மலான கை நீட்டி அடிச்சா என்ன அர்த்தம் வேண்டாம்? என்ன தப்பு பண்ண? அப்பப்ப ஆளாளு கிடைக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது. காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனால்தான் நெல்லு குடம் தீ பிடிச்சு இருந்திருக்கு. இது நெல்லு கூட தீ பிடிச்சிருந்ததா? ஆமாங்க, இது பாருங்க, போன வருஷம் நெல்லு குடம் தீ பிடிச்சு இருந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் வெள்ளம் வந்து தீ பிடிச்சு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சு பம்பு செட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் ரோட்ல ஒரு தடவை நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன பேச சொல்றேன்னா, கணக்கு புக்ல அப்படிதான் எழுதிருக்கு. 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான தொல்லைன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்குல இந்த கணக்கு ரோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி? நெல்குடோன் டீ நெல்குடோன். யோ, அங்க என்ன பாருங்க, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்ன படிக்கிற? நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம்னு எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சின்ராசு. இந்த கேப் மார்த்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ற வீட்டுக்கார நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா நிஜமா நெல்லு கூட தீ பிடிச்சதா? அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ மண்ணாங்கட்டி, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆனத்தோட துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கும். இந்தாங்க மரியாதையா உண்மையை சொல்லு. நெல்லுக்குடன் தீ பிடிச்சது, வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் ஏத்துறேன்? ஐயோ சத்தியமா நான் திண்டவே இல்லைங்க. கணக்கெடுக்கிறது மட்டும் நான் காசு இருந்தாலும் கொஞ்சம் ஆமாங்க. எங்க மாமா ஓட பாக்குறீங்க? மாமா இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தயவு ராஜனியுமே பார்க்க மாட்டேன். சுருநாய் சுடுறமா சுட்டுருவேன். சின்ராசு, உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா. அவசரப்பட்டு சுற்றாத பொதுக்குன்னு செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது? கூட பிறந்த அண்ணங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்தேன். பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு கட்டி இருக்காரு. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிடிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடின காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு வழி பண்ணும். ஏதோ நடந்ததே நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்னா சரியாத்தா. இது பாருங்க, உங்களைய மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவர் எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ உலக முடியாதவ. அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளை சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு. திருண்ட காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? இப்ப நான் திரும்பிட்டேன். கையும் கழுவுமா சிக்கிறதுக்கு அப்புறம் இனி கபர நாடகம் ஆடுறது நோ யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்டிடுறேன். இருந்த காசு கோழி சண்டையில பாதி,
குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போன நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த அடியானை நம்பு. உள்ள பாம்பு, பாம்பு, உள்ள பாம்பு. எருவுல பாம்பா? அதானே? ஐயோ, ஐயோ, என்னங்க சண்டை? சின்ராசு, படுக்கையில பாம்பு வந்துருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு புந்துருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு, பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம். அதுல கட்டுவரையும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கூட. சின்ராசு, பைத்தியம் ஏதோ புலம்புது. மறுக்க யோ மண்ணகட்டே, அந்த படுக்கை கொண்டு வெளியே விரி. ஐயோ, 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 யாரும் பக்கத்துல வராதீங்க. படுக்கையை தொட்டாதீங்க. சின்ராசு, இன்னொரு உண்மையை ஒத்துக்கிறேன். படுக்கையில பாம்பு இருக்கிறது நிஜம்தான். ஆனா அது நான் வளர்க்கிற பாம்பு. ஐயோ, அத மோதிக்கிட்டு இருக்கனே, சொல்லண்டி. ஆமா சின்ராசு, எங்களுக்கு ரொம்ப நாளா பொன் குழந்தையே இல்ல. நாகதேவரை பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க. அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க அவருடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் சென்றார். ஏடா, உள்ள நெசமாலுமே பாம்பு இருக்காடா? சத்தியமா இருக்கு மச்சாரி. இப்ப பால் கொண்டார, உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு, அது பால் குடிக்குதான்னு பாப்போம். அது அதெல்லாம் பேசப்படாது. மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. அம்மா, இரு. ஐயோ மச்சான், அது வயசான பாம்பு. கண்ட நேரத்துல வெளியில வராது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். பாலு கீழே எதுவும் குடிக்காது. சின்ராசு, அந்த கூடையும் சொல்றதை நம்பாத. அந்த படுக்கையில் ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்பட்டுட்டேன் இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மண்ணகட்டிங்க வா, இந்த படுக்கையை வாங்கி சரி ஊருக்குலாம் கடிச்சு போடுவான். சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரையெல்லாம் இதுதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பா? இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாய் கூசலாம் போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு, அத்தே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சாலே போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்பணி சம்பளம் குத்தி கழுது மேல ஏற்றி வீட்டு விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படியெல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளையில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிருவேன். தேங்காய உரிச்சிடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு. உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனே அனுபவி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆத்தா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்ச உங்க மாமா ஆத்த தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா, இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சிச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா, இதை கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். 6.25 லட்சம் பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா? அப்படின்னா என்ன? அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி.
மணி ஆடுறதுல என்ன? சோழியங்குடிமி சும்மா ஆடாது. நேத்து நீ அவ்வளவு பயபக்தியா காலில் விழுந்தப்பவே சந்தேகப்பட்ட. ரொம்ப நல்லா நாடகம் ஆடிட்ட. முள்ளாலத்தானே எடுக்கணும், அதனால்தான் உங்க வழிக்கே வந்துட்டேன். என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. சர்வ ஜாகிரதையா இருக்கே. என்ன நமக்குள்ள ஆடு புலி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே எந்த காயம் எப்படி நகர்த்த போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாருங்க. அப்படியாமா? இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன். இதான் நான் நகர்த்துற முதல் கால். நாற்பத்தி 50. 46க்கு அப்புறம் 47. காசை எப்படி எண்ணியோ அதே மாதிரி எண்ணு. இந்த பாடவர ஆஸ்கோல். அவசரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. தேவையில்ல. எங்க அப்பா என்ன ஒண்ணும் இல்லாதவரா? சிங்கப்பூர்ல ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த நிமிஷம் நான் போய் நின்னா கூட எனக்கு எங்க வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் செய்வாரு. தயவு செஞ்சு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துமா. உன் காலில் வேணாலும் விழுறேன். ஆத்தா, உனக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போச்சா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவ காலில் போய் விழுகிறாங்க. அந்த அளவுக்கு பெண்ணு நடந்துருச்சு. என் வீட்டுக்காரர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. பட்டணத்துல ஒரு ஆஸ்பத்திரி வைக்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டேன். அதுக்கு உங்க ஆத்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? இது சின்ன சம்பாதிச்ச சொத்து, கண்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாண்டி, சொத்து புற சில்ட்ரன்ஸ் பேர்ல தான் இருக்கு. அவரு தானே இந்த வீட்டுக்குள்ள. நான் வெறும் தத்துக்குள்ள மாதிரி தானே. ஏய் தம்பி, ஏண்டா ஆத்தா தான் விவரம் எல்லாம் பேசுன, நீ அதே மாதிரி பேசுன என்ன அர்த்தம்? ஏன் ஆத்தா, நான் வேற தம்பி வேறயா? டேய், இப்ப உனக்கு என்ன ஆஸ்பத்திரி தானே வைக்கணும்? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன பில்டிங் கட்டணும், மிஷினரி வாங்கணும், ஸ்டாஃப், நர்ஸ். ஆடா நீ என்னமோ செலவு பண்ணிக்கோ. காசு எவ்வளவு வேணும் அவன் சொல்லு. ஒரு 6 lakhs தேவைப்படும். ஐயோ, தமிழ்ல சொல்றா. 6 லட்சம் அவ்வளவுதான்டா. பிள்ளை, நேத்து உங்ககிட்ட உள்ள வச்சு பணம் கொடுத்தனல்ல, அதை அப்படியே பொட்டியோட எடுத்துட்டு வா. என்ன அண்ணியா ரொம்ப யோசனை பண்றாங்க? நல்லா இருக்கேடா. புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தூக்கி கொடுக்கணும்னா எந்த பொண்டாட்டிக்கு தான் வருத்தமா இருக்காது. பாயிண்ட். அது சரியா? நான் ஜம்மாச்சு என்ற நம்பி கொடுக்குறேன். அது அவன் சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம். ஒரு மலர் எடுத்துவாடே. இந்த பாருங்கண்ணே, நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேண்டாம். எல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி 1 yearல வட்டி மூலமா திருப்பி கொடுத்துறேன். போடாங்க என்ற வாயில் நல்லா வந்துருமாக்கும். சின்ராஜ் தம்பி, டாக்டர் எனக்கு எப்பேற்பட்ட கௌரவம் தெரியுமா? தாத்தா, உன்ற கை ராசியான கையே, உன்ற கையால வாங்கி தம்பி கிட்ட கொடு. அப்பதான் தம்பி திறக்கிற ஆஸ்பத்திரிக்கு நிறைய நோயாளி வருவாங்க. உங்க குடி. ஓ, நல்லா சாமி கும்பிட்டு கூட ஆத்தா. ஏன் சின்ராசு, மணி 1 ஆயிடுச்சுல்ல? ஆமா, இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி இருக்கிற கையை முடிய எல்லாருமா சேர்ந்து ஆத்தால என்ன பண்ணி என்னது நெத்தியில காய ரத்தம் எல்லாம் வருது? சின்ராசு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். இது பாருங்க, உங்க ஆத்தா தலை சுத்தி மயக்க போட்டு மாடிப்படையில இருந்து கருக்கடன்னு உருண்டு விழுந்துட்டாங்க. ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாதான் இந்த மாதிரி மயக்கமே வரும். ரத்த கொதிப்பா? அது மட்டும் இல்லடா சின்ராசு, இப்ப அதிகமானாத்தான் இந்த மாதிரி தலையெல்லாம் சுத்தும். சின்ராசு, எனக்கு ஒண்ணும் இல்லடா. மாடிப்படியில என்ன இருந்ததோ தண்ணி இருந்ததோ பார்க்காம வந்து வலிக்கு விழுந்துட்டேன். அத போய் எல்லாம் பெருசு படுத்தாங்கடா. இத பாருங்க, இதே பித்தம், இதே வாந்தி, இதே மயக்கம் எங்க பாட்டிக்கே இருந்துச்சு. சரியா கவனிக்காதனால வாழ வேண்டிய வயசுல எங்க பாட்டி பொட்டு போயிடுச்சு. யோ, நீ வேற கண்டகிரி இதெல்லாம் சொல்லி குழப்பாதையா? அத்தா, எதுக்கு உன் உடம்ப ஒரு தடவை வைத்தியத்தை காமிச்சுக்கோ. சொன்னா கேளுப்பா சின்ராசு, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆத்தா, ஏன் திருத்துக்கே ஒரு தடவை காமிச்சுக்கோ. ஆத்தா, நீ பட. ஆத்தா வைத்தியர, எதுக்கும் கையெல்லாம் பிடிச்சி நாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அடித்துடிப்பு நல்ல சீராவே இருக்கு. தலை சுத்தி மயக்கம் போட்டு மாடிப்படியிலிருந்து கடகடகடகடன்னு உருண்டு விழுந்திருக்கா. இவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் போது முட்டாள்தனமா நாடி துடிப்பு சரியா இருக்குன்னு சொல்லியா? கரெக்டா பாருங்க. தப்பு 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 தப்பு. நாடி துடிப்பு தாறுமாறாவே இருக்கு. ஐயோ, ஆமா, அந்த ரத்த கொதிப்புலாம் எப்படி இருக்குன்னு பாரு. ரத்த கொதிப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஆத்தா, ஏன் வைத்தியரே, சக்கரை வியாதிங்கிறது ரொம்ப மோசமான வியாதி. எதுக்கும் அதுவும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்களேன். அது பெரிய வியாதியாச்சே. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கைக்கு அதிகமான ஓட்டம் வரணும்.
சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாரு. இவன் வைத்தியர வந்துகிட்டே இருக்கியா? சக்கர வியாதியும் இருக்கு. ஐயோ, இந்த வியாதியில இருக்கிறவங்க களியும் கம்மஞ்சோறும் தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது இல்ல? ஆமாமா, அது ரெண்டை தவிர்த்து வேற எதுவும் கொடுக்க கூடாது. சின்னாசு எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க. ஆத்தா பர ஆத்தா, இத பாரு ஆத்தா, உனக்கும் வயசாயிருச்சு. இத்தனை நாளா என்னென்ன சாப்பிட்டு அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ட. ஆனா இனிமே கொஞ்ச நாளைக்கு வைத்தியர் என்ன சொல்றாரோ தயவு செஞ்சு அதை கேளு ஆத்தா. சின்ராசு, என் அன்பு தங்கைக்கு என்ன ஆச்சு? ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு. இனிமே களியும் கம்மஞ்சோரை தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டார். ஐயோ, கூட பிறந்தவன கடைசியில கழுதிங்கிற நிலைமைக்கு நீயே வந்துட்டியா? இத பாருங்க, உங்க ஆத்தா சாப்பாட்டுல மட்டும் கட்டுப்பாடு இருந்தா பத்தாது. இனிமே அவங்களுக்கு பரிபூர்ண ரெஸ்ட் தேவை இல்ல வைத்தியரே? ஆமாமா, இனிமே நடமாட்டமே இருக்க கூடாது. எல்லாம் படுத்த படுக்கதான். உன்னைய சுத்த அர்த்தகட்டத்தனமா பேசிட்டு இந்த வீட்டோட வரவு செலவு பூராட்டியே என்ற பொண்டாட்டி 4 மணி தான் கவனிச்சிட்டு இருக்கா. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கலுக்காக ஒரு நாளைக்கு 900 தரம் பீரோவை துறக்கிறா மூடுறா. அதுவே பெரிய அலைச்சல் தானே. ஆனா அதுக்காக கஜானா சாவிய யார நம்பி கொடுக்கறது வேண்டாம். கஜானா சாவி நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க சம்சாரம் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் என்ன வேலை வெட்டி செஞ்சிருக்காங்க? சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கஜானா சாவி அவங்க வாங்கி வச்சுட்டா கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடும். எரிச்சல் கலப்புற மாதிரி பேசாத. நான் காலேஜ் வரைக்கும் போய் டிகிரி கோர்ஸ் வாங்கினவ. இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்யறதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரல. ஓஹோ, காலேஜ்ல படிச்சா இதெல்லாம் எடுபடி வேலைன்னு அர்த்தமா? அந்த சாவி கொடு. சின்னாசு, அவனுக்கு எதுக்கு பதில் தரணும்? நீ பயப்படாத, அந்த சாவி கொடு. இத பாருடி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வரவு செலவுமே நீ தான் பாத்துக்கிற. தப்பி தவிர இந்த சாவி மட்டும் வேற யாருக்காச்சும் கைக்கு போச்சு உன்னை தொலைச்சு. ஐயோ, சாவியும் போயிடுச்சா? மாமா, உனக்கு எதுக்கு அழுக? அழுக கூட நீ அழுகாத, போய் தேங்காய் ஓடி போ. இத பாருங்க, உங்க ஆத்தாவை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு வேளையாவது அரிசி சாதம் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தப்பா பிள்ளை ருக்கு, என்ன பிள்ளை ஆச்சு? அச்சோ, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கேன். யோ வைத்தியரே, கொஞ்சம் வந்து என்னன்னு பாரியா. இது என்னன்னு எனக்கே தெரியும். என்னடி இது கொமட்டிட்டு வருது உனக்கே தெரியுங்கிற? என்ன விஷயம்? அட சிரிக்கா விஷயம் சொல்லு பிள்ளை. வந்து வந்து நீங்க அப்பா ஆக போறீங்க. நான் ஐயா போனா அதுக்குள்ளே ஒரு வழி தள்ளி போச்சு. ஆத்தா, நீ கிளம்பி ஆயிட்ட. உனக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. பண்ணாங்கட்டி, நீ ஓடி போய் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளையோட வீர சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்துரு. சரிங்க? என்ன நாகமணி, காலையில இருந்து என் பிள்ளையும் புருஷனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஜூஸா கொண்டு வந்தா வெறும் கையோட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கூட்டி வச்சுட்டேன். அது சரி, அவளுக்கே கஞ்சியும் கறியும்னு ஆகி போச்சு. மொத்தத்துல நம்ம ராஜாங்கம் தலைகீழ மாறிப்போம். மம்மி, வைஃப் ட்ரெஸ் செலக்ஷன் என்ன புல்லு? பியூட்டிஃபுல். நல்லா இருக்கா அத்தை? அடா 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 அடா. அங்கு மாடர்ன் ட்ரெஸ் பியூட்டிஃபுல். கடுக்கம் கொடுங்க. கைய கொடுங்க. இத்தனை நாள் உங்க புள்ளைக்கு போட்டிருந்தீங்களே கடுக்கு. எஸ், கமிங் மை டியர் சன். மை வைஃப் கோயிங் பிக்னிக். நூல் கருப்பையோட மை கோயிங் வாக்கிங். நேரம் தான். ஏன்பல கொஞ்சம் கிட்ட சொல்லி மோட்டர் பைக் வாங்கி கொடுத்துட்டா எனக்கு டிராக்டர் மட்டும் தான் ஓட்ட வரும். கையில ஓட்டுனா தன்னால் வரும். விட்டுறாங்க. சரி விடுங்க. அன்பு தங்கையே, பாச மலரை, நம்ம கப்பல் கவுந்தது. இனி அது கரை ஏறவே முடியாது.
எல்லாருமா சிங்கப்பூர் கப்பல் ஏறிடுவோம். அங்க யாரையா இருக்காங்க? இவ பைத்தியக்காரி. நாகமணி பையன் கல்யாணம் கட்டிக்கிட்ட இடம் பெரிய இடம் முடி. அன்னைக்கு வந்த போது அந்த சம்பந்தி சொன்னல சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் ஃபேக்டரி இருக்குன்னு. எல்லாரும் அங்க போய் அதை அழிச்சிரும். ஐயா வணக்கம். ஐயோ நாங்களும் ஓ நிலவரம் ஐயா. என்ன இங்க கொஞ்சம் கூட்டம் அதிகம். இத வச்சுக்கோ. தவறு, நான் பிச்சை எடுக்கவில்லைங்க, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். எந்த பொண்ணை சொல்றாரு? அப்பா அம்மா அப்பா அம்மா நீ சௌக்கியமா இருக்கியாம்மா? நல்ல சௌக்கியப்பா. சாமியா பின்ன என்ன திங்கிற லட்டா? ஏண்டா டாக்டர், என்னடா எல்லாம் ஒரே பிராடா இருக்குது. அன்னைக்கு வந்த மாமனார் குபேரனா வந்தா, இன்னைக்கு வந்த மாமனார் குசேரனா வந்து நிக்கிறான். ஏய், உனக்கு ஒரிஜினல் மாமனார் எவன்? என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ரொம்ப தெய்வீகமானது. ஆனா காசு பணம் இருந்தாதான் நீங்க மதிப்பீங்கன்ற காரணத்தினால அன்னைக்கு அப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணேன். நவ் he is my real father-in-law. நீயும் உண்ட இங்கிலீஷும். ஐயா, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா பொண்ணை பார்க்க வர்றேன். வெறுங்கையோட வரக்கூடாது இல்லைங்களா? அதனால கடலை பொறி அவளு உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் அடுத்த நோக்கம் இங்கதான். இங்கயா? ஆமாங்க, வியாபாரத்துல பலத்த நஷ்டம். என்ன வியாபாரமும்? பொறி கடலை. ஓஹோ, இப்ப கொண்டு வந்ததுதான் கடைசி பொரியோ? மேற்கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம்? பொண்ண வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏதோ கடைசி காலத்திலேயாவது வயிறார சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலான்னு வந்தேன். தேத்தின உடம்பே இங்க காத்து வாங்குது. நாகமணி, இந்த பொறிகடலை சமாச்சாரம் வெளியே தெரிஞ்சது நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடும். அதான் பிடிச்ச. ஐயா குசேலரே, இந்த வீட்டுல ஒரு கிருஷ்ண பரமாத்மா எங்களை எல்லாம் ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு சின்னராசு. அவர்கிட்டயும் அவர் பொண்டாட்டிக்கிட்டையும் நீங்க யாருங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிவிடாதீங்க ஐயா. தப்பு. நான் வர்ற வழியிலேயே சின்னராச பாத்துட்டேன். அப்படிதான், வீட்டுல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நீங்களும் போய் அந்த ஜோதியில ஐக்கியமாயிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது சரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, நீங்க தேங்காங்க, நீங்க உரிங்க. நன்றி. நாகமணி, சிங்கப்பூர் கப்பலும் கவிழ்ந்துருச்சு. கடைசி முயற்சியா ஏதாவது திட்டம் வச்சிருக்கியாம்மா? அத நான் வாயால சொல்ல போறதில்ல, காது வழியா சொல்ல போறீங்க. நான் சொல்றது விளையாட்டு இல்ல. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவளை வேரோட சாய்க்கிறனா இல்லையா பாரு.